ஹாய் ஹலோ சாட்டர்டே மார்னிங் இன்னைக்கு டிஃபன் தான். ஸோ டிஃபன் ரெடி ஆகிட்டுருக்கு. டிஃபனுக்கு கார சட்னி தாங்க. ஒரு சைடு இது போயிட்டுருக்கு, ஒரு சைடு வீடு துடைக்கிறது. இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால ஸோ இன்றைக்கி பூஜை பண்ணணும். ஸோ அதுவும் நடந்துகிட்ருக்கு. ஒரு சைடு கார சட்னி ஆல்மோஸ்ட் வதக்கியாச்சு. கார சட்னி அரைச்சி தாளிச்சிட்டோம்னா ஒர்க் முடிஞ்சது. இன்றைக்கி நான் லஞ்சுக்கு கோஸு கூட்டும் அதுக்கப்புறமா சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு வைக்கலான்னு பிளான் போட்டிருக்கேன். ஸோ கோஸு கூட்டுக்கு சிறுபருப்பு கோஸு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா பருப்பு நல்லா வெந்துடும், கோஸும் நல்லா வெந்துடும். ஸோ அவங்களுக்கு காஃபி கொடுத்தா அடுத்தது நம்ம இந்த கோஸ் கூட்டு தான் பண்ண போகிறோம். அந்த கேப்பில் நம்ம சாமியை கும்பிட்டாச்சு, வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. சமையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கோஸ் கூட்டும் ரெடி ஆகிடுது. ஸோ இதான் இது கூட நான் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சீரகம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கி அப்படியே போட்டு லைட்டாக கடைஞ்சி தாளிச்சிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த புளிக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி வச்சு பாருங்கள். சேப்பங்கிழங்கு புளிக்குழம்புனா செம்மையாக இருக்கும். பூண்டு நிறைய போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. பாருங்கள், கோஸ் தான் இது ரெடி ஆகிட்டுருக்கு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாம் இஞ்சி பூண்டுலாம் நசுக்கி போட்டு அடுத்தது புளிக்குழம்பு தான். சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு செம்மையாக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சேப்பங்கிழங்குல புளிக்குழம்பு போல் வச்சு பாருங்கள். கொஞ்சமாக புளி ஊற்றி பூண்டுலாம் நிறைய போட்டு வச்சு பாருங்கள். என்கிட்ட பூண்டு கொஞ்சம் இல்லை, அதனால் நான் பூண்டு அதிகமாக போடல, லைட்டாக சும்மா நசுக்கி போட்டேன், அவ்வளோதான். ஒரு சைடு கோஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு அரிசிக்கு சாதம் போட்டாச்சு. பாப்பாவுக்கு டிஃபன் கொடுத்துட்டோம்னா 2 பேருக்கும் ஒர்க்கு டிஃபன் வேலை ஸ்டார்ட் ஆகிடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த போல் தான் அவங்களுக்கு 8 o'clock 8:30 அது போல் கொடுத்தாக்க ஒரு 10க்குலாம் முடிப்பாங்க. ஏன்னா அவ்வளோ டைம் எடுப்பாங்க. இதில் நடுவில் பொம்மை படம் வர ஓடணும். ஸோ அவங்க கேட்குற பொம்மை படம் வச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸ்கூல் கிளம்புனாங்கன்னா எப்படி சாப்பிடுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்றும் புரியல. ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிடுவேன் போல். சேப்பங்கிழங்கு நல்லா அலசிட்டு வேக வச்சு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துட்டோம்னா காய் நல்லா வெந்துடும். குழம்புல போடும்போது நல்லா மாவு நல்லா சூப்பராக இருக்கும். குழம்புல புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு தான் கொஞ்சமாக பூண்டு போட்டு சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு ஆல்மோஸ்ட் இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நான் இவ்வளோ வேலையை செஞ்சிட்ருக்கேன். பாப்பா இன்னமும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. எப்படி 10 o'clock ஆக்கிடுவாங்க போல். எனக்கு என்ன ஒரு பயம்னா ஸ்கூல் போகும்போது ரொம்ப இது பண்ணிடுவாங்களோ, இதுதான் எனக்கு பயம் இருக்குது. சரி பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும்ட்டு. பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. புளி லைட்டாக ஊற்றணும்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இந்த புளிக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இன்றைக்கி வெதர் கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது. மார்னிங் ஏஞ்சி பார்க்கும்போது கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குன்ட்டு. நேற்று அனல் தாங்கவே முடியல. ஊருக்கு போயிட்டு பயங்கரமாக தாளிச்சிட்டோம் நாங்கள், நானும் பாப்பாவும். பாப்பா ரொம்ப நொந்துட்டா. அப்பா இனி பஸ்லேயே போகக்கூடாதுன்ற போல் ஆயிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோங்க. ஒரு சைடு தண்ணி தாங்க எடுக்குது, ஊற்றுன்னு வேர்வை தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. ஒரு காற்றும் வரல, சரியான வெயில். பாப்பாவை நடக்க வச்சே பஸ் ஸ்டாண்டில் எல்லா பஸ் ஸ்டாண்டும் நடந்து போகிறதுனால பாப்பா ரொம்ப. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்க, வெதர் நல்லா தான் இருக்குது. இன்னும் டைம் போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இன்னையோட லஞ்ச் முடிஞ்சுது. ஸோ கோஸு கூட்டு, ஒயிட் ரைஸ் அண்ட் புளி குழம்புங்க, அவ்வளோதாங்க. என்னோடய லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள்.
பாருங்கள், நேற்று அம்மா வீட்டில் இருந்து கொடுத்து அமிச்ச பலாப்பழத்தை இன்றைக்கி கட் பண்ணிட்டோம். கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கும் போது பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அம்மா வீட்டில் இருந்து ஒரு சின்னதாக வந்தால் கூட சந்தோஷம் தானேங்க. ஸோ எல்லாருக்கும் இது போல் அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. அவ்வளோதாங்க, பலாப்பழத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோ சொல்ல வந்திருக்கு பாருங்கள். நான் எடுக்கும் போதே சாப்பிட்டுட்டே இருந்தேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சுது. நான் நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.